ஜோதிடத்தில் 9வது வரக்கூடிய ராசி தனுசு ராசி. நவகிரகத்தில் முழு சுபர் என அறியப்படும் குரு பகவானால் ஆளக்கூடியது இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான வாய்ப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் அடைய முடியும், அது என்ன மாதிரியான தவிர்க்கக்கூடிய விஷயம், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடத்தில் 9வது வரக்கூடிய ராசி தனுசு ராசி அப்படின்றத பார்த்தோம். நவகிரகத்தில் முழு சுபர் என அறியப்படக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி. அதே போல் நெருப்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. இரட்டை இயல்புடைய நபர்கள் இவங்க. சாகச மனநிலை கொண்டவங்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே எளிதில் கோபப்படாமல் சூழலை சிறப்பாக கையாள தெரிந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசியின் சின்னம் வில்லம்பு. தனுசு ராசியில் சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வமுடன் செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே தாராள மனப்பான்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. மற்றவங்களுக்கு உதவுறதுலேயும் சரி, தொண்டு செய்கிறதுலேயும் சரி ஆர்வமாக இருப்பாங்க. அதுதான் இரட்டை இயல்பு கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரட்டை இயல்பு கொண்டவங்களாக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலையுமே முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பத்தை நீங்கள் அடைவீங்க. அதே போல் தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களோட மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. ரொம்பவுமே தைரியசாலிகளாகவும் ஏன் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாள தெரிஞ்சவங்க நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலையும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. குரு பகவானால் ஆளக்கூடிய ராசி தனுசு ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களோட சிறப்பான செயல்களால் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பீங்க. கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், ஏன் நீதித்துறை போன்ற அனைத்திலையுமே உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும். மற்றவங்களோட மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சகல வித்தைகளையுமே கற்றுத்தரக்கூடிய குரு ராசியை ஆள்றதுனால கல்வி, புத்தக வியாபாரம், ஹோட்டல் தொழில் இதில் எல்லாமே நீங்கள் சிறப்பான முறையில் செயலாற்றினால் அதிக வெற்றி பெற முடியும். அதே போல் காதல் விஷயத்திலையுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட இயல்பு மற்றும் இனிமையான பேசும் விதம் ரொம்பவுமே மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும். இவங்களோட தனிப்பட்ட குணாதிசயம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். வரக்கூடிய காரியத்தடைகள் அனைத்தும் காணாமல் போகும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த குருவின் பரிபூரண அருளும் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் எல்லோருக்குமே நல்லது செஞ்சு பல பின்னடைவு தான் என்னோடய வாழ்க்கையில் வந்திருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் பெற நீங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அதற்கான தீர்வை பெற முடியும். சரியான தீர்வு ஜோதிட ரீதியாக எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட கையில் இருக்க மொபைல் ஃபோனே போதுங்க. நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டீட்டெயிலை மட்டும் சொன்னால் அவங்க உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, இனி வரக்கூடிய கஷ்டம் என்ன, அதை எப்படி தவிர்க்கணும், அதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஜோதிடம் கணிச்சு இப்போ நல்ல நிலைமையில் முன்னேறி இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் கஷ்டப்படுற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். கஷ்டப்படுறவங்க இந்த ஜாதக ரீதியாக கணிச்சு அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். இப்போது இந்த மாதத்தின் கிரக நிலைகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்தா,
இந்த மூலம், பூராடம், உத்திரம் உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் சனியும், சுகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், கலசுரஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வரப்போகுது. 4ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டார். 9ஆம் தேதி புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டார். 14ஆம் தேதி சூரிய பகவான் தான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார். அதே போல் 18ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார். இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் யார் எந்த பிரச்சனைக்கு வந்தாலுமே அவங்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்து நீங்கள். இந்த மாதம் இந்த கிரக நிலைகளால் இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் குரு உங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை எல்லா வகையிலுமே கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சாரம் செஞ்சுருக்கார். எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதம் சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். உங்களோட செயல்களுக்கு யாராச்சும் ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் பேச்சு திறமை அப்படிங்கிறது கை கொடுக்கும். பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாம ரொம்பவும் கவலைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய செயல்களில் நீங்கள் முன்னேறணும்னு நினச்சி செஞ்சது எல்லாமே நிறைய பின்னடைவை கொடுத்துருக்கும். என்னடா இது வாழ்க்கைங்கிற மாதிரி வெறுத்து போயிருந்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மை உண்டாக்கும் வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும், ஆனாலும் வருமானம் சீராக இருக்கும். எதிர்பார்க்கிற பண வரத்து தாமதப்பட்டாலுமே உங்களோட கை வந்து சேரும் கடைசியில். தொழில் வியாபாரம் பற்றின கவலை அவ்வப்போது ஏற்படும், ஆனாலும் உங்களோட மன தைரியத்தால் நீங்கள் அந்த கவலையை எல்லாமே முறியடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கடினமான பணிகளை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பெயர் பெற முடியும். சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களை உங்களை ஏதாவது குறை சொல்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் மனசடிச்சும் போங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையும் காட்டணும். பெண்களுக்கு உங்களோட செயல்களுக்கு பக்கபலமாக யாராச்சும் இருப்பாங்க. உங்களோட கணவன், குழந்தைகள் அல்லது அம்மா அப்பா, இந்த மாதிரி உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்களோட உறுதுணை உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த மாதம் பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெற்றிருக்கீங்க. செலவுகளை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லதாக இருக்கும். தேவையில்லாத செய்கிற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும். தேவையான விஷயத்திற்காக மட்டும் செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் செய்யணும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிச்சா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் வரலாம், அதனால் கவனமாக இருங்க. பணிகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, உங்களோட தொழில் வியாபாரம் இப்போ சிறப்பாக இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு பாகத்தை அடைப்பதற்கான யோகமும் இருக்குது. விட்டு கொடுத்து மனசரிச்சும் போடுறது நல்லது. இந்த தேவையில்லாமல் அவ்வப்போது வர கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் உண்டாகும். எடுத்த வேலைகளில் மிகவும் கவனமோடு செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மன வலிமை அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் உங்களோட செயல்களின் சிறப்பான செயல்களில் மதிப்பு கூடும் யோகத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் கடினமாக உழைச்சா நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள், குழந்தைகள், வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் கனிவாகவும் அனுசரிச்சும் போகிறதுனால அவங்களோட ஆதரவு உங்களோட அனைத்து முயற்சிகள்லையுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால தேவையில்லாமல் ஏற்படுற விவாதம், வாக்குவாதம் இது எல்லாமே தவிர்த்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேசி பழகிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.